தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒடிசி திரைப்படத்தை பற்றிய ஒரு சிறப்பு விவாதத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த படம் கடந்த 2 வாரங்களுக்கு முன் வெளியிடப்பட்டு தயாரிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு உலகம் முழுவதிலும் பெரிய வசூலை வாரி குவித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தின் கதை சாதாரணமான ஒரு கதையாக இருந்தாலும் அதோடைய உருவாக்கப்பட்ட விதம் வெகுவாக மக்களை கவர்ந்திருக்கிறது என்றுதான் வெளியில் பரவலாக பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. ட்ராய் போருக்கு பின்னர் நாயகன் தனது சொந்த நாட்டுக்கு திரும்பும் வழியில் அவன் சந்திக்கிற சவால்கள், அவன் சந்திக்கிற பிரச்சனைகள், அதை தாண்டி தன்னுடைய காதலியை அவன் சந்தித்தானா, கரம் பிடித்தானா என்பதுதான் இந்த படத்தின் ஒருவரி கதை என்ன சொல்லலாம். இந்த படத்தை பற்றி ஒரு பக்கம் நல்ல விமர்சனங்கள் இருந்தாலும் மாறுபட்ட விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் இது ஒரு காவியம், இதிகாசம், எபிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் இல்லை, இது ஒரு 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 ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மூவியே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறது 2 பெரும் ஆளுமைகள். ஒருவர் திரைப்பட இயக்குனர், பல்வேறு தொடர்களை இயக்கிய, வெற்றி தொடர்களை இயக்கிய இயக்குனர் திரு நித்யானந்தம் டிஎஃப்டி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மற்றொருவர் எழுத்தாளர், விமர்சகர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். உங்கள் இருவரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒடிசி திரைப்படம் ஒரு சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற ஒரு படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணல் அமைஞ்சிருக்கு. ஒரே வரியில் தொடங்குற உங்ககிட்ட, ஒடிசி திரைப்படம் பார்த்து முடித்துட்டு வெளியில் வந்தவொடனே உங்கள் மனநிலை என்ன? ஏன் பார்த்தோம், ஏன் வந்தோம், இது அந்த அளவுக்கு உண்மையிலேயே எல்லாரும் பாராட்ட அளவுக்கு இருக்குமா அப்படி எதிர்பார்த்து போய் ஒரு ஏமாற்றத்துடன் வந்தேன். மிக முக்கியமாக இதை விட ஏராளமாக தமிழில் பார்த்துட்டோமே, இதில் என்ன பெருசாக சிறப்பாக இருக்கிறது, அவ்வளோதான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லா இடத்துல தான் சொல்லுவேன். ஆமாம், என்னை பொறுத்தவரையில் அதில் ஒரு மரக்குதிரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு காட்சி வருகிறது. இந்த படம் ஒரு மண்குதிரை, மரக்குதிரை கூட இல்லை, அதுவும் நடுக்கடலில் சிக்கிய ஒரு மண்குதிரை. அது ஒரு சூறாவளி காற்றில் சிக்கிக்கொண்ட ஒரு காகித கப்பல் அப்படி தான் சொல்லுவேன். இந்த படத்தை ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டியாக நீங்கள் எடுத்தோடனே அப்ரோச் பண்ணுறீங்க? என்ன அது நெகட்டிவிட்டியே இல்லை, அது 2-3 காரணங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு புனைவு கதை ஏற்கனவே அதிகம் அறியப்பட்ட ஒரு புராண கதையாக இருக்கிற போது அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு மிக நிச்சயமாக தெரியும். அது சஸ்பென்ஸ் இருக்காதுல்ல. ஒரு படம் பார்த்தோன்னா அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரியும். நமக்கு தெரியும் ஒடிசியஸ் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாட்டுக்கு விட்டாருங்கிறது ஏற்கனவே பதிவில் பார்த்துருக்கோம். அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் இவர் என்ன தான் சந்தித்தாலும் எப்படி வந்துட போகிறாருன்னு நமக்கு தெரியும். அதனால் அதில் ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இல்லைங்கிறது ஒன்று. அப்புறம் 2வது, அது கதை சொல்லப்பட்ட விதம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த புனைவுகள் எல்லாமே நமக்குலாம் ரொம்ப அறத பழசான விஷயங்கள். இதை விட மிக நல்ல விஷயங்கள், மிகவும் தத்துவார்த்த ரீதியாக அறிவார்ந்த புனைவுகளாக நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் இந்தியாவில். இது ஒன்றும் புதுசு கிடையாது. கிரேக்க மக்களுக்கு வேண்டுமானாலும் புதிதாக இருக்கலாம், மேலை நாட்டு மக்களுக்கு வேணும்னா அது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆழமான தத்துவ சிந்தனைங்கிறது என்றைக்குமே இருந்தது இல்லை, இன்றைக்கி கூட இல்லை. அதனால் அவங்களுக்கு இந்த கதை ஏதோ பிரம்மாண்டமாக நல்லா இருக்க மாதிரி தோணும். ஆனால் அந்த கதையும் சரி, சொல்ல வருகிற செய்தியும் சரி, எடுக்கப்பட்டிருக்கிற விதமும் சரி, முழுக்க 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 ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயம் தான். இதெல்லாமே ஒரு பிஆர் எக்ஸசைஸ் தான். பிரம்மாண்டமாக ஏதோ இருக்குதுன்னு வச்சுட்டு போகிறோம் அப்படி இல்லை. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் போகிறதுக்கு முன்னால். நீங்கள் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை நிர்மாணித்த பிரம்மாண்டமாக காட்டுவது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, புரியுங்களா? இதை பற்றி இன்னும் அடுத்த முறை சொல்கிறேன். நான் ஏற்கனவே இங்கே எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக எல்லாம் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரம்மாண்டமாக திரையில் காட்டுறதுங்கிறது அதற்கு ஒரு பெரிய திரை இயக்குனராக வேண்டாம், சரிங்களா? அது நம்முடைய இயக்குனர் உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு திரைப்பட இயக்குனராக நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஹாலிவுட் படம், அது நார்மலாக இங்கிலீஷ் படம்லாம் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பிரம்மாண்டத்தை 100% நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்கிங் எல்லாமே. இந்த படம் நான் பார்த்த வரையில் அதிகமான கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பம் இல்லாமல் எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது ஒரு பக்கம். இந்த லென்த், இந்த 3 மணி நேரம் இவ்வளோ பெரிய இந்த நீளம் தேவையா இந்த படத்துக்கு? நீங்கள் படம் பார்த்தோன்னே உங்களுடைய உணர்வு என்ன? அதான் ஒரு படம் 3 ஹவரா 4 ஹவரா 2 ஹவரான்றதை விட ஒவ்வொரு நிமிடம் நம்மளை எப்படி என்கேஜ் பண்ணுறதுன்றது முக்கியம் சார். ஒடிசி எடுத்துக்கிட்டால் ஐயா சொன்ன மாதிரி புதிது கிடையாது. அதில் ஒரு தர்க்கம் என்னென்னா, எத்தனை பேருக்கு ராமாயணம் தெரியும், எத்தனை பேருக்கு மகாபாரதம் தெரியும்? இன்றைக்கு படம் பார்க்க தியேட்டருக்கு போகிற ஆடியன்ஸில் எத்தனை பேர் சார் ராமாயண மகாபாரதத்தை முழுக்க உணர்ந்து இப்போ வரப்போகிற படத்தை பார்ப்பாங்க? கம்மி. இப்போ இன்றைக்கு பொன்னியின் செல்வனே என்றைக்கு நம்ம படிச்சிருப்போம்? என் காலேஜ் டேஸில் நான் படிச்சிருப்பேன், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இருக்க போன ஆடியன்ஸ் எத்தனை பேர் பொன்னியின் செல்வனை நாவலாக படிச்சிருக்காங்க? தெரியாது. அவங்க மணிரத்னம் சாருடைய பொன்னியின் செல்வன் மட்டுமே பார்த்தார்கள். பார்த்து அவங்களுக்கு கம்பேரிசன் கிடையாது.
இதை படமாக மட்டுமே பார்த்து அதுக்கு விமர்சனத்தை வைத்தார்கள். ஆகா சூப்பர் அப்படி இப்படிட்டு அவங்க போயிட்டாங்க. நாவலை படித்த 1,00,000 அல்லது 1 கோடி மக்களுக்கு மட்டும் தெரியும். அதை இங்கே மாற்றிட்டாங்க, அங்கே மாற்றிட்டாங்க. ஓகே நம்ம கற்பனை இருந்த வந்தியத்தேவன் இப்படி இல்லை, ஓகே அவர் அப்படி இல்லை, இதை இங்கே திரிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கம்பாரிசன் போவோம். அதே போல் ஒடிசி இவர் சொன்னார் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுன்னு. இன்றைக்கு எத்தனை ஆடியன்ஸுக்கு அது தெரியும்? ஏன்னா ஒடிசின்றது உண்மையில என்ன? ம் ஓமர் எழுதினாரு இலியட் ஒடிசின்னு 2 பார்ட். இலியட்டில் வந்து ஒரு சண்டை, ஒரு போர், அதில் வரப்போகிற வெற்றி, அந்த போருக்கான காரணம். ம் போருக்கான காரணம் நம்ம ராமாயண கதை போல் ஓகே பிறர் மனை கவர்தல். ஒருவன் இன்னொரு பெண்ணை கடத்தி கொண்டு செல்ல அதற்கு நடக்கும் மிகப்பெரிய யுத்தம், அந்த யுத்தத்தின் விளைவு அதனுடைய வெற்றி. இதுதான் இலியட்டில் இருக்குது. அதுலேயும் வந்து வேறொரு அரசனுடைய மனைவியை தான் அவன் கடத்தி செல்லவில்லை, இருவரும் ஒருவரை உணர்ந்து காதலித்து தான் அங்கேருந்து போனாங்க. எலன்ற அந்த கதாபாத்திரத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. 16 வயது மங்கை, அவள் கடவுளுக்கும் ஸ்வானுக்கும் பிறந்த ஒரு கலவை. இன்னும் சொன்னால் ஒரு டிவைன் சைல்டுன்னு சொல்லுவாங்க எலனை. அந்த எலன் 16 வயசில் அவளை விட வயதில் பெரிய ஒருவருக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இது நடக்குது. ஸோ அவளுக்குள்ளே வந்து அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, மனதுக்குள் ஒன்றவில்லை. சூழல், அப்பாவுடைய கம்பல்ஷன், கல்யாணம் நடக்குது. ஆக ஒரு மரக்கட்டையாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒருத்திக்கு வேறு ஒரு இளைப்பாறல் ஒரு இடம் வருகிறது, வேறு இடம் அவள் மாறுகிறாள். அவள் சம்மதத்தோடு தான் அழைத்து செல்கிறான். ஆக அடிப்படையில் அந்த மேரேஜை அவள் சோடம் போகுது, சோடம் நம்ம சொல்லலாம், ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் அவன் அழைத்து சென்று விட்டான், உனக்குரிய வாழ்க்கையை தரேன். அண்ணங்காரனுக்கு தெரியுது தம்பி இப்படி வந்து தப்பாக பண்ணிட்டான், ஆனால் பாசம் ஒன்று நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ட்டான். அப்பாவுக்கு தெரியுது, அப்பா ஏற்றுக்கிட்டாரு. இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு முறையற்றதுன்னு, அது அதர்மம்னு சொல்லப்போட விஷயத்துக்குள்ள ஒரு தர்மத்தை உணர்ந்த கதாபாத்திரங்கள். இதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஈகோ, என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான், அவனுக்கு தெரியும் இவளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத கணவன் நாம், இருந்தாலும் நம்ம அரசன் அவள் குயின்னு, அவன் வேறு மாதிரி கிளப்பி விட்டான். குயினை தூக்கிட்டு போயிட்டாங்க, நாட்டோட பெருமையை காப்பாற்ற எல்லாம் வாங்கினான்ட்டான். எல்லாம் சேர்ந்தாங்க, போனாங்க, பெரிய ஃபைட்டு 10 வருஷம். அந்த வெற்றியில் என்ன ஆச்சு, ட்ராயை எரித்து முடித்தாங்க. இதுதான் முதல் பாகம். 2ஆம் பாகம் ஒடிசி. முதல் பாதி வெற்றி சார், நாம் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெற்றுவிட்டோம். வெற்றிக்கு அப்புறம் நாம் சந்தோஷமாக வாழ்ந்தோமா இல்லையா, அந்த வெற்றி தந்த படிப்பினைகள் என்ன, அந்த வெற்றியில் தனி மனிதனுக்கு உள்ள மனோநிலைகள் என்ன, அதுதான் ஒடிசியில் அலசப்பட்டது. நீங்கள் ஒரே நிமிஷம் சார், கிறிஸ்டோபர் நோலனை நீங்கள்லாம் சார் நிறைய படங்கள் பார்த்துருப்பார். இப்போ பாலச்சந்தர் சார் மாதிரி, ஸ்ரீதர் சார் மாதிரி, பாரதிராஜா சார் மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் ஒரு வெர்சடைல் ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து புராண கதைகளாக இதை தொட்டிருக்கார். இதுக்கு முன்னால் நீங்கள் பாராட்டினீங்களா, ஓப்பன் முழுக்க ஒரு சயின்ஸ். அது வந்து ஒரு படம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு திரைப்படம் என்பது நிறைய டைலாக் ஓரியன்டாக இருந்தால் நல்ல திரைப்படம் என்ற தகுதியை இழக்கும். என்ன சார் படம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்காங்க ட்ராமா மாதிரி சார் என்ற விமர்சனம் மிகப்பெரிதாக வைக்கப்பட்டது சார். இருந்தாலும் அந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் மணிக்கணக்காக டைலாக் பேசிச்சு, மணிக்கணக்காக சயின்ஸ் சொல்லிச்சு. ஏன்னா சயின்ஸை சொல்லி ஆகணும். இந்த அணுகுண்டு இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இது இப்போது நமக்கு ஒரு தற்காலிக வெற்றி, ஆனால் எதிர்காலத்துக்கு உலகத்துக்கே மிகப்பெரிய டேஞ்சர். இந்த வெற்றியில் மிகப்பெரிய தோல்வியை மனிதனம் சந்திக்க இருக்கின்ற சொல்ல முயற்சி பண்ணார் சார். அதான் அந்த படம். ஒவ்வொரு படத்தையும் ஒரு போர் பின்னணி உள்ளே இருக்கும் சார். அதுக்கு முன்னால் இன்னொரு படம் முழுக்க சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட வித்தியாசமான படம், அதில் ஒரு போர் இருக்கும், அடிப்படையில் ஒரு போரை காட்டுவார் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி கிராண்டியர் இல்லை. இப்போ பொதுவாக ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் ஒரு படம் வந்துச்சு. பொதுவாக சரித்திர படங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன வரும், 2 ரீலுக்கு ஒரு தடவை வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சண்டை நடக்கும், அப்படி குதிரையிலையும் வருவாங்க, அப்படியே அப்படின்னு இருக்கும். ராஜராஜ சோழன் நேர்மாறாக முழுக்க ராஜராஜ சோழன் சம்மந்தப்பட்ட குடும்ப உணர்வுகள், குடும்ப பிரச்சனைகள், மகளுடைய கல்யாணம், இப்படி கதை ட்ராவல் ஆச்சு. ஸோ 2 அகண்ட திரைன்னு சொல்லி முதல் முறையாக ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணுறாங்க. அதில் பிரம்மாண்டமான காட்சிகள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு கர்ணனில் வந்த மாதிரி, ஒரு 1001 வந்த மாதிரி, அதுக்கு முன்றைய சரித்திர படங்கள் வந்த மாதிரி கிராண்டியாக எதிர்பார்த்து அது எதுவுமே அது இல்லை. ஆக அது ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் அதுக்கு சரியான வரவேற்பு அமையலை. இன்றைக்கு என்ன ஒடிசிக்கு சொல்லப்பட்டது, அதே போல்
எதிர்பார்த்து போனாங்க இல்லையா? சார் ஃபஸ்ட்டு வார்த்தை போட்டார், ஏன்டா போனோன்னு ஆச்சுன்னார்ல. இந்த ஏன்டா போனோன்னு ஆட்சியில் என்ன இருக்குன்னா சார், நீ ஏன் சார் படத்துக்கு போகிறீங்க அப்படின்றப்ப ஒரு ஆடியன்ஸ் வந்து 3 விஷயத்துக்காக போவான் சார். ஒன்று, ஆகா இது கிறிஸ்டோபர் நோலனுடைய படம், இதுக்கு முந்தின படம் பிரம்மாண்டமாக இருந்தது, இதோ ரொம்ப நல்லா சொல்லுவான்னு சொல்லி எதிர்பார்த்து போவது. இந்த ஹீரோ இப்படி ஒரு படம் கொடுத்தார், அவரோட அடுத்த படம் ஒரு எதிர்பார்ப்பாக போகிற ஒரு ஆடியன்ஸ் உண்டு. ரெண்டாவது ஆடியன்ஸ், நம்ம அங்கே ஒரு 2 ஹவர் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு ட்ரெய்லரில். ஒரு சிலர் வந்து வரது எல்லாரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் டாக் கொடுத்தாலும் போகிற ஆடியன்ஸும் உண்டு. சிலது பிளாங்காக போகிற ஆடியன்ஸ் உண்டு. எனக்கு கிறிஸ்டோபர் நோலனை தெரியாது, எனக்கு ஒடிசி தெரியாது, அந்த பக்கம் நான் போயிட்டுருக்கேன், அந்த தியேட்டர் பக்கம் பார்த்தேன், ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண உள்ளே போய் உட்காடுறேன், நான் எந்த எதிர்பார்ப்பெல்லாம் போகிறேன். அதாவது ஃபுட்பாலையோ கிரிக்கெட்டே தெரிந்து உள்ளே போய் பார்ப்பவர்கள் ஒரு இனம், எதுவுமே தெரியாமல் போய் பார்க்குறவங்க ஒரு இனம், இப்படின்னு இருக்குது. அதில் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் பார்க்கும்னு ஒரு இனம் சொல்லுவாங்க சார். ஃபில்ம் அப்ரிஷியேஷனில் அதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சார் வந்து ஏன்டா வந்தோன்னு இருந்ததுனால ஏன் போனீர்கள் என்பது தான் கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள் சார், அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். ஏன் போனீங்க? ஒடிசியஸோட நீண்ட ஒரு பயணம், அவருடைய அந்த அனுபவங்களை வந்து கிறிஸ்டோபர் நோலன் படமாக்கி இருக்கிறது வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவ்வளோ பெரிய வரவேற்பு என்ன காரணம்? என்ன காரணம்? இல்லை, அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பெல்லாம் இல்லை ஆக்சுவலாக படத்துக்கு இருக்கிறது. அது என்னென்னா அது ஹைப்டு வெர்ஷன் அது. சரிங்களா? 2-3 விஷயம் சொல்லுவேன். முதல்ல கதையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் முதல்ல அது மாதிரிலாம் பார்த்துருவோம். இவர் வந்து ட்ராஜன் வார் முடிச்சுட்டு வெளியே வராரு. சரிங்களா? இவர் ட்ரோஜன் வார் முன்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மரக்குதிரை ஒன்று தயாரித்து அதுக்குள்ளே வீரர்கள்லாம் உட்காந்துட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. ஏன்னா உள்ளே அந்த ட்ராய் உள்ளே போக முடியல, அதுக்காக இவர் ஏற்படுத்துகிற ஒரு நாடகம் அது. அதுக்குள்ளே இவர் போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த மரக்குதிரை கொண்டு போய் உள்ளே விடுறாங்க. அப்புறம் இரவு நேரத்தில் யாரும் இல்லாத போது அந்த மரக்குதிரைலேருந்து எல்லாம் வெளியே வந்து தாக்குறாங்க. சரிங்களா? இது என்னெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கதை தெரியாத யாராவது பார்த்தாங்கன்னா அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது, சத்தியமாக புரியாது. சரிங்களா? ஒன்று சரி, அப்படி தான் இருக்கட்டும். இவங்க சொல்கிற அந்த மரக்குதிரையில் இத்தனை பேர் உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, சரிங்களா? மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு அந்த மரக்குதிரைக்குள்ளே உள்ள இருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மரக்குதிரையோட பிரம்மாண்டத்தை உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா? எவ்வளோ பெருசு. அதாவது இல்லை அதுதான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சாதாரண மரக்குதிரை இல்லை, அது அதை கட்டி எடுத்துட்டு வரும்போது அது எவ்வளவு பேர் சேர்ந்து காமிச்சாங்க இல்லையா? எவ்வளவு பேர் சேர்ந்து எடுத்துட்டு காமிச்சாங்க இல்லையா? சோ குறைஞ்சது ஒரு 50 பேராவது அந்த மரக்குதிரைக்குள்ள இருக்கிற அளவுக்கு 50 பேர்ல அந்த அவ்வளவு பெரிய வீரர்கள் இருக்கிறாங்க அந்த மரக்குதிரை. ஆனா அது எப்படி இருந்திருக்கு நீங்களே பாருங்க. அதுல ஒரு காட்சி வருகிறது. ஒருத்தர் வந்து கத்தியால வந்து உள்ள விடுவார் அந்த மரக்குதிரைக்குள்ள. எப்படி உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து படுத்துக்கிட்டு நெருக்கமாக தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பெரிய மரக்குதிரை எல்லாம் ஒரு அப்படிலாம் இல்லை, விசாலமெல்லாம் இல்லை. அதில் அந்த கத்தி வந்து ஒருத்தர் குத்திரும், கண்ணில் வந்துடும், அல்லது ரத்தம் கூட இருக்கும். அதை பார்த்துட்டு கூட உள்ள யாரும் இல்லை, நம்பி எப்படி போகிறாங்க அவன் தெரியல. இல்லை, அந்த ரத்தத்தை ஒரு நம்ம ஒடிஷியஸ் வந்து துடைப்பார். அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஆமாம், ஏன்னா அந்த கத்தி எடுத்து பார்க்கும்போது உள்ளே இருக்கானான்ற தெரிஞ்சிடும். ரத்தத்தை பார்த்து அவன் கத்தியை கண்டுபிடிச்சிடுவான். தொடச்சிடுவார். ஆனால் தொடச்சதுக்கு அப்புறம் கூட அதில் என்ன இருக்குன்னு பார்க்காம போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்ல வந்து என்னென்னா, இத்தனை வீரர்கள் உள்ளே கொண்டு போய் இறக்கி விட்றாங்கல்ல, அது உள்ளவே போக முடியாது. அவ்வளவு வந்து ஒரு வலுவான ஒரு அரண்மனை, ஒரு பாதுகாப்பான ஒரு அரண்மனையில் ராத்திரியான ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. இத்தனை பேர் உள்ளே இருந்து அதை திறந்துட்டு வெளியே இறங்கி சண்டை போட போகிறாங்க, ஒருத்தருமே இல்லை. பாதுகாவல் ஒரு மரச்சிற்பம், அந்த மரச்சிற்பத்துக்கு உண்டான பாதுகாப்பு எவ்வளவோ அவ்வளவுதான். மரக்குதிரையை சுத்தி ஒரு நூத்துக்கணக்கான பாதுகாவலர் அவசியம் கிடையாது. இல்ல, அந்த கதை அப்படிதான் இருக்குன்னு இருக்கட்டும். ஆனா நான் கதை எடுக்கப்பட்ட விதம் நான் சொல்றேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எப்படி கைப்பற்றாருன்னா, ஒருத்தர் அப்படி நடந்து போயிட்டே இருப்பாரு, பின்னால் ஒருத்தன் ஓடி வந்து அவன் வாயை பொத்திட்டு அவனுக்கு வந்து கொலை பண்ணிட்டு அவன் தள்ளி விட்டு போவான். நம்ம ஊர்ல இந்த ரோந்து போவாங்கல்ல, அப்பார்ட்மெண்ட்லாம் ரோந்து போவாங்கல்ல, அந்த ரேஞ்சில் அவங்க நீங்கள் பாருங்க. அதாவது இவங்க வந்து ட்ராய் ரொம்ப உள்ளவே போக முடியாத அளவுக்கு பயங்கரமான இடம் அப்படிப்பாங்க. ஆனால் இவங்க அதை எப்படி முறியடிக்கிறாங்க பார்த்தா, ஒவ்வொருத்தரும் ரோந்து போகிறவங்க பின்னாலேயே போயிட்டு அவனை கட்டி பிடிச்சி அவன் வாயில் குத்திட்டு அவனை வந்து சாவடிச்சு இவங்க மேலே வருவாங்க. அப்படி இது தொன்று எல்லா சினிமா காலகட்டத்திலையும் இல்லை, அவ்வளோதான். ஒரு நாயகன் தனிப்பட்ட முறையில் இந்த வேலையை செய்வான். ஒரு தனிப்பட்ட ஹீரோ செய்கிற வேலையை ஒரு 50 பேர் குழுவா செய்கிறாங்க. இல்லை, அது நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்டோபர் நோலனுடைய பிரம்மாண்டம் அப்படின்னா நான் என்ன எதிர்பார்த்து போவேன்னா, இவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு மரக்குதிரைக்குள்ளே நுழைஞ்சு ட்ராய்க்குள்ளே போயிட்டாங்க. உள்ளே வந்து ஏதோ பயங்கரமாக ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா, மிஞ்சி போனால் 2 நிமிஷத்தில் ஒரு 4-5 பேர் ரோந்து போவாங்க, அவங்க கையில் போட்டு கொடுத்துட்டு முடிச்சிடுவாங்க. பாருங்கள், சீனை முடிஞ்சிடும். நான் அந்த சீன் பார்த்தேன் சார். அந்த சீனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அந்த சீனில். ஒடிசி கேரக்டர் என்ன சார்? ஒடிசியஸோட கேரக்டர், ஒடிசியஸ் அவன் மிகப்பெரிய சுயநலவாதி சார்.
படம் முழுக்க அதுதான் சார் இருக்கும். ஆமாம். அதான் என்னென்ன உதாரணத்துக்கு அதை ரிக்ரியேட் பண்ணுவான் அவன். இதெல்லாம் வாய்ஸ் ஓவரில் இருக்கும், டைலாக்ஸில் இருக்கும் சார். அதான் என்னை, அதாவது அவனுக்கு ஒரு நியூஸ் தருவாங்க, நீ இந்த படையோட போகிற, அந்த எல்லைக்கு போனவுடனே அவங்க எல்லாம் கொல்லப்படுவார்கள், நீ மட்டும்தான் தப்பி போவான்னு இருக்கும். தெரிந்தே எல்லாரையும் கொண்டு போவான் சார். இவனுக்கு தெரியும் அந்த லைன் கிராஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் சாக போகிறாங்க, தான் மட்டும்தான் தப்பிக்க போகிறான். இருந்தாலும் தான் தப்பித்து தன் மனைவியிடமும் மகனிடமும் தன் நாட்டுக்கும் போக வேண்டும்ன்ற சுயநலத்தின் அடிப்படையில் அதை மறைப்பான் சார். ஸோ படம் ஃபுல்லாக அவன் ரிக்ரியேட் பண்ணுவான் சார். அவன் வந்து மிகப்பெரிய ஸ்கீமர். அவனோட ஒரே எண்ணம் தன்னுடைய நாட்டுக்கு போகணும், மனைவி கிட்ட போகணும், மகன்கிட்ட போகணும் இருந்தது. அதற்கு தன்னை சுற்றியுள்ள எல்லாரையும் பலி கொடுத்தான், பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கிற அரசியல் தலைவர்கள், நம்மை ஆளுபவர்கள் எல்லாருமே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சிம்பாலிக்காக சொல்லப்படுது சார். இது வந்து எல்லாமே டைலாக்ல இருக்கு சார். இருக்கு சார். அவன் நல்லவன் அல்ல. நம்ம ஒடிசியஸ் வந்து ஹீரோன்ற நோக்கத்தில் நல்லவன் கிடையாது சார். அவன் கிரே ஷேடு உள்ளவன். அவன் சுயநலத்தில் ஆட்பட்டு வழியெல்லாம் பாவங்கள் செய்தவன், கடவுள் பாவத்துக்கு ஆளானவன். அதில் தான் வந்து சூறாவளி வருது. அவன் செய்கிற ஒவ்வொரு தப்பான எண்ணத்துக்கும் அடி வாங்குறான் சார். தன் சுயநினைவை இழக்கிறான், எங்கேயோ கண்காணாத இடத்துல இருக்கான்ட்டு தண்டிக்கப்பட்டு கொண்டே வருகிறான் சார். கடைசியில் விட முடியாது சார். இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த வார் நடந்தது. ஐயா வந்து புராணத்தை அப்படியே எடுத்து நம்ம சொல்ல வேண்டாம். புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அலச ஆரம்பிச்சோன்னா எதுவுமே லாஜிக்கு உட்பட்டதாக வராது. இப்போ எப்படி குதிரைக்குள்ளே வந்து 50-100 பேர் உட்காந்து வரதை அழிச்சான்றதான் நம்ம நம்ப முடியாத விஷயம். நம்ம யானைக்குள்ளே இருந்து அழிச்சிருக்காங்க. நம்ம புராணம் இருக்கு, யானைக்குள்ளே இதே ஒளிஞ்சு ஆர்ச நம்ம யானையாக மாற்றி நம்மளும் புராணம் வச்சுருக்கோம். அதை நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா லாஜிக் இருக்கு. அதெல்லாம் புராண கதைகள். அத்தனை லாஜிக்காக கரெக்டான்னு தெரியாது. கடவுள் செமி கடவுள், அந்த கடவுளுக்கு வந்து கிரியேட் பண்ணி விட்டாரு. இதெல்லாம் வந்து யோசிக்க ஒரு இயக்குனராக நீங்கள் சொல்லுங்கள், ஒரு இயக்குனராக சொல்லுங்கள், கிறிஸ்டோபர் நோலன் ஹோமர்ஸ் ஒடிசிக்கு கரெக்டான நியாயம் பண்ணியிருக்காரா? அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா சார், அவர் வந்து சார் சொன்ன மாதிரி இதை விட பிரம்மாண்டமாக ஈவன் 2004 வந்த ட்ராய் ஆகட்டும், பென்னர் ஆகட்டும், 58 வந்த பென்னர் ஆகட்டும், காட்டப்பட்ட சேரியட் ரேசஸோ எதுவும் இனி என்றைக்கு காட்டப்பட முடியாது. 58 64 கேமராவை வைத்து 8 நிமிஷத்துக்கு காவியம் படைச்சாங்க சார் பென்னர் படத்தில். அந்த சண்டை காட்சிக்கு இணையாக இன்னும் 100 வருடம் கழித்து வராது சார். இது என்ன பண்ணிட்டாருன்னா அவர், இது வந்து சண்டை படம் அல்ல, இது ட்ராஜன் வார் முடிஞ்சிருச்சு. நான் 10 பேரை கூப்பிட்டு போய் ஒரு இதை பண்ணிடுவேன். நான் ஒரு 500 பேரை வச்சு அதை எடுக்க மாட்டேன். ஒரு நடுக்கடலில் வந்து ஒரு இது வருது, வெறும் கை மட்டும்தான் நான் காட்டுவேன், இவ்வளோதான் காட்டுவேன். முழுக்க நான் வந்து இந்த நம்ம இந்த அவெஞ்சர்ஸ் ஃபிலிம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் நான் காட்ட போகிறது. அதுதான் நான் கேட்க வர்றது. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் ஒரு ஓப்பன்ஹைமர் மாதிரி ஒரு படம் பண்ணவர் ஒரு பெரிய நாவல் எடுத்து ஒரு படமாக்கும் போது அந்த சூனியக்காரியோட அந்த அந்த மாய இந்த இதெல்லாம் பண்ணுறா இல்லையா, அவளுடைய அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அருவருக்கத்தக்க விதமாக இருக்குது படத்தில் அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு விமர்சனங்கள் இருக்குது. அதை வந்து கண் கொடுத்து பார்க்க முடியல. அதை பார்க்குற ஆடியன்ஸே வந்து முகத்தெல்லாம் முடிக்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு மோசமான ஒரு சீக்வன்ஸை அவர் வைக்கிறாரு? இல்லை அதாவது சார், அதாவது இருக்கிறவங்களாம் பிக்காக மாற்றி பண்ணக்கூடிய ஒரு சூனியக்காரி. அவள் எப்படி மாற்றினா ஒரு 10 ஷாட் அவர் போட்டிருக்காரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் உண்மை கதையில் பார்த்தீங்கன்னா அவளோட இவருக்கு காதலே வரும் சார் கதையில். அதெல்லாம் தவிர்த்துருக்கார் படத்தில். அவர் எது தேவையோ, தன்னுடைய வீரர்கள் அவருக்கு தேவை, வீரர்களாக வந்து அதை அவள்கிட்ட இருந்து அவளை காப்பாற்றினார். அத்தோட நிறுத்திட்டார். அந்த இடத்த அந்த அவளுடைய அந்த பயங்கரம் இருக்குல்ல, அங்கே மட்டும் பஞ்ச் பண்ணி நிறுத்திட்டார். அதே போல் நடுக்கடலில் ஒரு சூறாவளினா எப்படி கிரியேட் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற அனிமேஷன் டெக்னாலஜி. மிகப்பெரிய அளவில் 3D அனிமேஷன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமல் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. நீங்கள் சொல்லுங்க சார். அதே போல் ஜெயின்ஸ் இருந்தாங்களே சார், அது வந்து 10 அடி கூட கிரியேட் பண்ணியிருக்க முடியும் சார். எல்லாமே உயரமான 7 அடி மனிதர்களை வச்சு தான் எடுத்திருக்காரு சார். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார்னா சார், கிராஃபிக்ஸ் வேண்டாம், சண்டை காட்சிகள் வேண்டாம், 5000 பேர் 50,000 பேர் உள்ள ஏரியல் வியூ உள்ள ஷார்ட்ஸ் எனக்கு வேண்டாம். நான் மனோ ரீதியாக உணர்வு ரீதியாக இப்போ இன்டர்ஸ்டெல்லர்னு ஒரு படம் அவர் பண்ணார் சார். இன்டர்ஸ்டெல்லர் ஒரு ஹையஸ்ட் சயின்ஸ் படம் இல்லைங்களா. அதில் வந்து டைம் டிலேஷன்லேருந்து பிளாக் ஹோல்லேருந்து வேறு வித கலைக்களத்துக்குள் கொண்டு போன படம். தன்னுடைய
மகளையே வந்து 120 இவனா இருக்கக்கூடிய இவன் வந்து இந்த வயசில் பார்க்குற அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு தாட். அது முழுக்க ஒரு அப்பா மகள் மனைவி என்ற பாசத்துக்குள்ளே இருக்கும் சார் கதை. ஸ்லோ பேஸில் இருக்கும். அதை அப்படியே எடுத்து இதில் வைக்கிறார் சார். நீங்கள் இதில் சண்டை காட்சி எதிர்பார்க்கலாம் தரலண்ணா, மாயாஜலம் எதிர்பார்க்கலாம் தரலண்ணா, கிராஃபிக்ஸ் வேணுமா நான் தரல, நான் இந்த உணர்வுகளோடு ட்ராவல் பண்ணுறேன். இதில் ஐயா சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, அவர் எங்கே தவறினார் நான் சொல்கிறேன், நான் முழுக்க அவரை சப்போர்ட் பண்ணல சார். ஒடிசியை தெரிந்தவர்கள் இந்த படத்தை பார்ப்பார்கள் அவர் நினைச்சார் பார்த்தீங்களா, அதில் தான் அவர் 50% மிஸ் ஆகியிருக்காரு. என்ன காரணம்னா, இப்போ ஒடிசியை பார்ப்பவர்களுக்கு தெரியும் சார். இப்போ ஒரு திரைச்சலைக்கு பின்னால் அந்த குயின் இருப்பாள், நீங்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, அவள் அங்கேருந்து நடுவில் இன்ட்ராக்ட் ஆவா, என்ன பண்ணல அங்கே. ஆனால் உண்மை அரசியல் ராணியை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே அவளை திருமணம் செய்யணுன்ற ஒரு டார்கெட்டோட இருக்காங்க. ஆனால் அவள் வந்து ஒடிஷியஸை நினைச்சிட்டு இருக்கா. ஒடிஷியஸ் திரும்பி வருவானா, கல்யாணம் பண்ணிக்கிறானா, அதுதான் வந்து அந்த திரைச்சலை இருக்குல்ல சார். அது என்ன சார், எத்தனை பேருக்கு சார் புரிஞ்சது பிறகு ஆடியன்ஸ்க்கு? உண்மை கதை என்னென்னா சார், கல்யாணத்தை தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறா சார். 2-3 வருஷத்தில் என்ன ஆகிடுதுன்னா, அவன் புருஷன் செத்து போயாச்சு, நாட்டுக்கு ஒரு அரசு தேவை, எங்களில் ஒருத்தனை ஏற்றுக்கன்னு சொல்லி டார்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு. இவன் என்ன பண்ணிட்டா, நான் இந்த திரைச்சீலையை நெய்து முடிக்கிறேன், அது முடிக்கிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க முன்னால் பண்ணுவா சார். அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. நைட்டில் தூங்கினோன்னே அவள் ஏற்கனவே நெய்தா இல்லை, அதெல்லாம் கழிச்சிக்கிட்டே இருப்பாள். ஆக திரும்ப நாளை கடத்துவாள் சார். இது அந்த ட்ராயில் இருக்கும், ஹெலனில் இருக்க ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும், இதில் இருக்காது. இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா வர போகிறாங்க, அவங்களுக்கு இந்த சீன் புரியும்னு சொல்லிட்டு அந்த சீனுக்கு விளக்கம் தரவில்லை. அதே போல் அந்த ஷார்ட்ஸ் டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்கும் சார். இதுக்கு முன்னால் ஒரு சாதாரண வெப் சீரிஸில் கூட அந்த வில்லில் நான் வைக்கிறதுக்கு ஒரு 100 ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இவனுக்கு ஒரு 6 பேக் கொடுத்துருப்பாங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா என்ன இப்படி ஒரு நிமிஷத்துல வந்துடும், அது நடந்துடும். அதாவது ஒரு 4 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரு 4 பேர் நானை பூட்டுவாங்க, அந்த நானை பூட்டி 4 பேர் ஃபெயிலியர் ஆவாங்க. கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒடிஷியஸ் தான் வந்து அந்த வில் நானை பூட்ட போகிறான், அம்பை விட போகிறான், அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்றது வந்து தெரிஞ்சு போயிடுது. அவர் எலாபரேட் பண்ணல சார். இதுக்கு முந்தின இருக்க ஒரு டைரக்டர், ஒரு சாதாரண ஒரு டைரக்டர், சி கிரேட் டைரக்டர், ஒரு வெப் சீரிஸில் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருப்பாப்ல அந்த 20 ஷார்ட்டு. இன்றைக்கி அது வந்து எப்பிக் மாதிரி இருக்கும் சார். இவர் சும்மா 4 ஷார்ட் வச்சு முடிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு அதை அங்கே தர ஆசைப்படலை. நீ அதிலே பார்த்துருப்படா, இதிலே பார்த்துருப்பேன்ட்டாரு. அதனால் அவர் எதை நம்மளே நம்ம ஜஸ்ட் அதை பண்ணிட்டாரு. இது நீங்கள் திட்டினாலும் திட்டுங்க, போட்டுருவார். நீங்க ஐமேக்ஸ்ல முதல் உருவாக்கப்பட்ட படம் முதலா இல்ல இதுக்கு முன்னாடி? இல்ல, முழுக்க உருவாக்கப்பட்டது, முழுக்க ஐமேக்ஸ்லயே இந்த படத்தை ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ டெக்னாலஜிலையும் இந்த படம் வந்து ஒரு உலகத்தரமான படம் தான், உலக சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படும். இல்லை, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சரி, முதல்ல ஒரு சில விஷயம் சொல்லிடுறேனே. இந்த ஐமாக்ஸில் எடுத்திருக்கோம், ஐமாக்ஸ் தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ எதுக்காக நீங்கள் வந்து மற்ற தேட்டர் ரிலீஸ் பண்ணீங்க? அது என்னோட காசு தானே, அது என்னோட காசு தானே. நான் வந்து ஐமாக்ஸ் எடுத்துக்க, நீங்கள் ஐமாக்ஸில் பாருங்கன்னா ஐமாக்ஸில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுல தப்பு இல்லையா? இல்லை, அதான் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ நான் இப்படி தான் சொல்லுவேன். நீங்க ஐமேக்ஸ் எடுப்பேன், அதாவது ஐமேக்ஸ் விரும்புறவங்க ஐமேக்ஸ்ல போய் பார்க்கட்டும். அதுதான் சொல்றேன். ஐமேக்ஸ் தேவையில்லை, எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது அண்ணாந்து பார்க்க முடியலங்கிறவங்க நார்மல் தேட்டர்ல போய் பார்க்கணும். நீங்க ஐமேக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ஐமேக்ஸ்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க. ஐமேக்ஸ்ல எடுப்பேன், வேற தேட்டர்ல எடுப்பீங்க, ஆனா உங்களால் அந்த பிரம்மாண்டத்தை உங்களால் கணிக்க முடியாது, பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. வேணாம், நான் 200 ரூபா கொடுத்து போய் படம் பார்த்துருக்கேங்க, சரிங்களா? அதாவது நீங்க சொல்றது என்னன்னா ஐமேக்ஸ்ல எடுத்தது ஐமேக்ஸ்ல மட்டும் தான் ஸ்கிரீன் பண்ணனும். இல்ல சார், அவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இல்லையே சார். சிம்பிளா சொல்லட்டுமா சார், ஒரு ஹோட்டல் போறேன் சார், சரிங்களா? உள்ள ஒரு ஏசி ரூம் இருக்கு சாப்பிட்றதுக்கு, வெளியே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான், வெளியே உட்காந்து சாப்பிட்றேன். நான் கேட்குறேன், என்ன சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்கு, அதுக்கு நீ ஏசியில் போய் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? இல்ல, அது நீங்க கம்பேர் பண்ண முடியாது. என்ன காரணம் சொல்றேன், ஏன் சொல்றேன், ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் வந்து மிக மிக குறைவு. உங்களுக்கு என்ன பிரம்மாண்டம் குறைவு, அவ்வளவுதானே. உலகம் முழுவதுமே ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் வந்து மிக மிக கம்மி. வெறும் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணா அந்த ப்ரொடியூசர் தெரியும். இல்ல, நான் சொல்றேன், வந்து அவங்களே அது நம்பல. ஆக்சுவலா ஐமேக்ஸ்ல மட்டும் ரிலீஸ் பண்ண முடியாது, நம்மளால வந்து போட்ட பணத்தை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு சில லாஜிக் மீறலாம் சொன்னாங்க சார். நான் லாஜிக் மீறலுக்கே நான் உள்ள போகல. குதிரைக்குள்ளே இத்தனை பேர் இருந்து உள்ளே போனாங்களாம் கேட்கல. இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போனாங்களே, உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கல. 2 நிமிஷம் முடிஞ்சிடும். இல்லை சார், அதில் ஒரு டைலாக் கூட வரும் சார். உள்ளுக்குள்ளே வந்து அவங்களோட மலத்தையும் நீரையுமே அவங்க சாப்பிட்டு அதற்குள்ளே மிதந்து தான் வந்தாங்கன்னு ஒரு டைலாக். இல்லை, அது சொல்ல சார், வெளியே வந்ததுக்கு அப்புறம் நடந்த சண்டை சொல்கிறேன். எலாபரேட் பண்ணல சார், அதான் சொல்ல அவர் எலாபரேஷனே ஆசைப்படல சார். அவர் வந்து ஆர்ஸை வச்சு ஏற்கனவே பிரம்மாண்டமாக வந்துருச்சு இல்லைங்களா, அதை நான் காட்ட ஆசைப்படலை.
அந்த இது இப்போ அதே லாஜிக் என்ன மாரினார்னா ஓரியில் ஒரு சின்ன இது இருக்கும் சார், கிஃப்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சார். இவர் என்ன பண்ணுறாரு, யார் கொடுத்தாரோ அவனே கொலை பண்ணிடுவாங்க. சினிமேட்டிக் லைசன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க சார், சினிமேட்டிக் ஆமா. லிபர்ட்டின்னு Cinematic கொஞ்சம் liberty. வளைப்போம் சார். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சீஷோரில் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆர்ஸ்ன்ட்டார் சார். அதுக்கு என்ன சார் அவர் விளக்கம் கொடுத்தாரு? நான் கிறிஸ்டோபர் நோலனை முழுக்க பாராட்டவும் செய்யலை, ஐயாவுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் சொன்னது தான், எதுக்கு ஐமேக்ஸில் எடுக்கணும், எதுக்கு அந்த கேமராவில் எடுக்கணும் அடம் பிடிக்கணும் சார். இன்றைக்கு வந்து இந்த மொபைலில் நம்ம பார்க்குறோம் சார், மொபைலில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறோம் சார். எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் தேவையில்லை சார், அவ்வளோ பெரிய சவுண்டு தேவையில்லை சார், எனக்கு இது கூட ஈர்த்துரும் சார். மேலேயும் கீழேயும் இவ்வளோ இருக்கிற எனக்கு என்ன சார் இருக்குது, அது இல்லாத இதுலேயே எனக்கு கிடைக்கும் சார். அதனால் ஐமேக்ஸில் தான் எடுக்கப்படணும். இப்போ எப்படின்னா முன்ன ஃபிலிமில் எடுத்தான் சார், நெகட்டிவில் எடுத்தான் தான் சார் படம், டிஜிட்டலில் எடுத்தால் படம் இல்லைன்னு இன்றைக்கும் சில பழமைவாதிகள் பேசுகிறார்கள். அது தவறு. ஒரு டிஜிட்டலிலும் எடுக்கப்பட்டு இன்றைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. வளரணும் சார். ஓலைச்சுவடியில் படித்தா தான் நம்ம வேதங்களை வந்து மறுபடியும் உணர்வு. நான் கண்டென்ட்குள்ளே வரேன். ஒரு மனிதனின் ஒரு தீராத பயணம், ஒரு ஒரு நம்பிக்கையின் ஆழத்தை சொல்லும் விதமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ராமாயணத்தை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது, ராமாயணம் தெரியாதவங்க படம் பார்த்தா புரியாதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அடிப்படை ராமாயணத்தில் என்ன அப்படிங்கிறதுல சில சீக்வன்ஸை என்னால் கம்பேர் பண்ண முடியுது. என்ன காரணம்னா, அங்கே வந்து 14 வருட வனவாசம், இந்த ஒடிஷியஸுக்கு 10 வருடம் கடல் வாசம். கடல் வாசத்துக்கு அப்புறம் தான் தன் காதலியை தேடி போகிறான். அங்கே வந்து அசோகவனம், இங்கே வந்து இவ இருக்கிற இடம் வந்து ஒரு தனி ஒரு தீவில் இருக்கா. அங்கே வந்து இவ வந்து அனௌன்ஸ் பண்ணுறா, இந்த அம்பை நான் ஏற்றி யார் அதை சரியாக அந்த அம்பை விடுகிறார்களோ அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அதே சுயம்வரம் தான் ராமாயணத்தையும் ராமபிரான் வந்து சீதைக்காக பண்ணுறாரு. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. எப்படி இந்த உணர்வு ஒரே மாதிரி வருது, எப்படி அந்த ஹாமர் வந்து ஒடிஷியஸ் எழுதுனதுக்கும் இந்த ராமாயணத்தை அவர் ஏதாவது படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இருக்கு நிச்சயமா இந்த காலத்துக்கு முன்னாடி காலம் தான் ராமாயணம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் சார், என்னன்னா 3000 வருடங்களுக்கு முன்னால் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க சார். ஓகே. பிரான்ஸ் ஏஜ் காலத்தில் தான் சேரியட்ஸ்லாம் இருந்தது. குதிரை என்பது 2000 வருடங்களுக்கு அப்புறம் தான். ஏன்னா குதிரை என்பது எங்கோ மேற்கிருந்து தான் உள்ளுக்குள்ள வியாபாரம். யவனர்கள் கிரேக்கர்களுக்கும் இந்தியர்களுக்கும் தொடர்பு உண்டு சார், வர்த்தக ரீதியாக. 3000 வருட காலகட்டத்திலாம் வந்து நம்முடைய அந்த இதெல்லாம் பின்னி பிணைந்து இருந்த விஷயங்கள், இங்கிருந்த கதைகள் அங்கிருந்த கதைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருப்பது உண்டு. இப்போ நான் ராமாயணம் சொன்னீங்க இல்லையா, ராமாயணத்துக்கும் ஒடிசிக்கும் உள்ள ஒற்றுமை நீங்கள் ஒரு பக்கம் சொன்னால், அடிப்படை வேற்றுமைகள் நான் சொல்லட்டுமா? ராமாயணத்தில் வேறொரு மனைவி கடத்தப்படுகிறாள், அது ராமாயணம். அவள் சம்மதத்தோடு எலோப்பிங் கூட்டிச் செல்கிறாள். இது இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்கு. ஒடிசியில் வந்து அதாவது முழுக்க முழுக்க நான் இதை அதோட ஒப்பிடல, அதோட நான் ஒப்பிடவே இல்லை. ட்ராஜன் வார் இருக்குல்ல, ட்ராஜன் வாரில் வந்து வெட்டி சாச்சாங்க சார், எல்லாம் வெட்டி சாச்சு, குழந்தைங்களை வெட்டி பெண்களை வெட்டி கொண்டாங்க சார். ராமாயணத்தில் ராவனுடைய மனைவிக்கே ராவனுடைய தம்பியை ராமன் முன்னால் நின்று கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வருவார் சார். அங்கே ஒரு பெண் கொல்லப்படவில்லை, ஒரு குழந்தை கொல்லப்படவில்லை. ட்ராய் எரிச்சு கொண்டாங்கன்னு இருக்கு சார். இங்கே அனுமன் எரிச்சாரு. இதில் ஹனுமனை பற்றி வரும்போது சுந்தரகாண்டம் வந்து எப்படின்னாக்க, அதில் வந்து ஆஞ்சநேயர் வந்து இங்கேருந்து அசோகவனத்துக்கு போகிறது தான் சுந்தரகாண்டம். அதுக்கு நடுவில் அவர் எந்தெந்த மாதிரியான எதிர்பாடுகள் சிக்கல்களை எதிர்கொள்கிறாரு, அதை தான் இதில் வந்து பல மாய அரக்கர்கள் தடைகளை ஏற்படுத்துறது. ஒடிசியில் வந்து அத்தீனா போன்ற கிரேக்க கடவுள்கள் வந்து ஒடிசிக்கு உதவுறாங்க. அதே சமயத்தில் பொசைடியன் அவனுக்கு பல தடைகளை ஏற்படுத்துகிறான். இந்த மாதிரி ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியலையே. என்னென்னா சார், இதெல்லாமே வந்து ஒருத்தர், இப்போ நானும் நீங்களும் உட்காந்து ஒரு கதை பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லணும்ல, அது மாதிரி ஹோமரும் ஆகட்டும், ராமாயணம் மகாபாரதங்கள் ஆகட்டும், எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்ட விஷயங்கள் சார். கர்ண பிறப்பு இருக்குல்ல, ஜீசஸ் பிறப்பு இருக்குல்ல, மோசஸ் பிறப்பு இருக்குல்ல, இருக்கிற எல்லா புராணங்கள் மதங்களில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை விஷயங்களும் உலகளாவிய அளவுக்கு எல்லாமே எல்லாரிடம் பரிமாறப்பட்டிருக்கு சார். அது வெவ்வேறு ரிஃப்ளெக்ஷனில் இருக்கும். இங்கே மாடு மேய்ச்சார்னா அங்கே வந்து ஆடு மேய்ப்பார், இங்கே இந்த இதில் வந்து கர்ணன் வந்தார்னா அங்கே மோசஸ் வருவார், அங்கே வந்து பரிசுத்த ஆவி வந்து ஒரு இதை கொடுத்துருக்குன்னா கன்னிமேரிக்கு, இங்கே வேறு குந்தி தேவிக்கு இது வந்திருக்கும். இப்படி கதை அமைப்புகள் ஒன்று சார். ஒரு 10 சீன் சார். நான் என் கன்வீனியன்ட்டுக்கு ஓமரானேன், நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு வால்மீகா. நீங்கள் இதான் சார் உண்மை.
இல்லை நான் படத்துக்குள்ளே போயிடுறேன் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஒன்று என்ன அப்படின்னா 20 ஆண்டு கால அந்த கடல் பயணம், அதில் 2-3 பெரிய சவால்களை சந்திக்கிறார். அதில் ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி சூனியக்காரர், அதுக்கு நிறைய எழுதிட்டேன் கட்டுரைகளில் கூட. பார்க்க அருவருப்பான ஒரு காட்சி அது, சரிங்களா? அது மட்டுமே இல்லை, அந்த ஒற்றைக்கண் அரசுடன் அதை வந்து இவர் போடுவார். அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த மனிதர்களை சாப்பிட்ற அந்த விஷுவலைஸ் பண்ணியிருப்பாரு. அதை வந்து சார் ஆதிபராசக்தி சக்தி லீலை படம்லாம் பாருங்கள் சார், பழைய படத்திலே காமிச்சிருப்பாங்க சார். சக்தி வந்து ஒரு இவ்வளோ பெரிய- ஆக்வர்டாக இல்லை. ஏன்னா அதை ரசிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சூரியகாரியை கூட நான் என்னோட கட்டுரையில் இல்ல, அந்த விமர்சன கட்டுரையில் ஒற்றைக்கண் அரக்கன் சொல்கிறேன். ஆமாம், ஒற்றைக்கண் அரசன் அதெல்லாம் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிரிமிட்டிவ் ஐடியா தான், ரொம்ப கிரேட் ஐடியாலாம் கிடையாது, சரிங்களா? இரண்டாவது, பிரம்மாண்டம் இல்லை பிரம்மாண்டம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், நிஜத்தை காட்டுறோம், இல்லை பிரம்மாண்டக்காக எடுக்கப்பட்டதாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த பிரம்மாண்டம் அப்படி காட்டக்கூடாது சார். உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நாயகன் படத்தில் ஒரு பாட்டு வரும், எங்களுக்கும் காலம் உண்டுன்னு ஒரு பாட்டு வரும்ல, எல்லாம் அந்திமழை மேகம், அந்திமழை மேகம்னு பாட்டு வரும், சரி. அதே மாதிரி ஷோலேயில் வந்து அந்த ரங்கோலி பாட்டு ஒன்று வரும், சரிங்களா? ஹோலி பாட்டெல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கூட்டம் வரும், திருவிழாக்கள். ஐயா இயக்கணும் அவங்களே என்ன தெரியும். பிரம்மாண்டத்தை எப்படி காட்டுவாங்கன்னா, எல்லாரும் ஆடுவாங்க, அந்த காலுக்கு மேலே நடுவில் போய்ட்டு அப்படி சுற்றி வரும், நிறைய கூட்டம் இருக்கவங்களாம் காட்டுவாங்க, சரிங்களா? பிரம்மாண்டத்தை நீங்கள் எப்படி வேணால் காட்ட முடியும், பிரம்மாண்டத்தை வச்சு தான் பிரம்மாண்டத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இவர் பிரம்மாண்டத்தையே நிர்மாணித்து அது ரொம்ப சாதாரணமாக காட்டியிருக்காரு, சரிங்களா? இப்போது எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார், பிகாஸ் யூ ஆர் வெரி ஆனர், இன்னும் வெரி ஆனஸ்ட் ஆங்கர். உங்கள்கிட்ட கேட்குறேன், படம் பார்த்துட்டீங்க தானே? 2ஆம் முறை பார்ப்பீங்களா? ஆனஸ்டாக சொல்லுங்கள், 2ஆவது முறை பார்ப்பீங்களா? சந்தர்ப்பம் வந்தால் பார்க்கலாமே தவிர போய் 2வது தடவை பார்க்கணும் அப்படின்னு யாரை வேணா கேளுங்க. இல்ல, ஒரு படத்தை சார், ஒரு 2வது தடவை பார்க்கறதுனால 3வது தடவை பார்க்கறதுனால இல்ல ஏன் அந்த சொல்றேன், படம் வந்து ஜட்ஜ் பண்ணப்படுறது இல்ல. அப்படி இல்லை, திரும்ப சொல்கிறேன். நீங்க இல்லை சார், அதாவது திரும்ப சொல்கிறேன், ஒரு படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்க சார், மெக்கனாஸ் சொல்ல எனக்கு பிடிச்சிருக்கு சார், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ஒரு படத்துக்கு வராங்கன்னா அது பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அவனுடைய தலைவன், அவனுடைய அவனுடைய ஹீரோ, இல்லை சார், அவனை பார்க்கறதுக்கு இல்லை சார், நான் அவ்வளோ ரிசர்ச்லாம் பண்ண வேணாம். நான் என்ன சொல்கிறேன், பீப்புள் சே இட் இஸ் சச் a வெரி குட் மூவி, பிரமாதமான ஒரு மூவி அப்படி எல்லாம் சொல்கிறாங்களா? அவங்க எத்தனை பேர் 2ஆம் முறை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த படத்தை? இல்ல, பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் இல்லை, முதல் முறைக்கே அவசியம் இல்லை. அதெல்லாம் சொல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா என்டர்டெயின்மெண்ட் பாட்டுங்கிறது அதில் இல்லை, நல்லா புரிஞ்சுப்போம். சரி, எல்லா படமும் அப்படி என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்லை ஒத்துக்கிறீங்களா? என்டர்டெயின் பாட்டு இல்லை, அது ஒத்துக்கிறீங்களா? அடுத்தது போகலாம், அடுத்தது போறேன்னா என்டர்டெயின் பாயிண்ட் இல்லை. சரி, ஒரு ரியாலிட்டி, ஒரு யதார்த்தம் அது அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியகாரி நீங்கள் சொன்னீங்கல்ல, அது நீங்கள் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா ஒடிசி படம் ஃபேண்டசியா இல்ல அதான் நான் என்னோட எழுதிருக்கேன். நான் எல்லாம் என்ன ஜானர்ல நீங்க பாக்குறீங்க? அவருக்கே அது புரியலையா சார்? கிறிஸ்டோபர் நோலன் நீங்க சொல்லுங்க சார், இது ஃபேண்டசி சார், லாஜிக் பார்க்க முடியாது, ரியாலிட்டி கிடையாது. ஒரு ஷார்ட் ரியாலிட்டி இருக்கா சார்? ஒரு ஃபேண்டசி மூவில ஒத்துக்கிறீங்களா? அது ஃபேண்டசி ரியாலிட்டில ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஃபேண்டசில என்டர்டெயின்மென்ட் இருக்கணுமா வேணாமா? எதுக்கு என்டர்டெயின்மென்ட்? அப்போ என்ன சார் ஃபேண்டசி என்டர்டெயின்மென்ட் இல்லாம என்ன சார் ஃபேண்டசி? இல்ல, அப்படி ஏதாவது விதி இருக்கா? ஆமா, ஃபேண்டசி மீன்ஸ் என்டர்டெயின்மென்ட் இல்ல சார். ஒண்ணு நீங்க ரியாலிட்டி காட்டணும் சார், இல்லனா ஃபேண்டசி காட்டணும் சார், ரெண்டும் இல்ல, சரிங்களா? சரி, நீங்க வந்து அது வந்து ஃபேண்டசி சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு அது ஃபேண்டசி எனக்கு தெரியல. ஒரு சூனியக்காரி வந்து ஒருத்தர் வந்து பிக்ஸா மாத்தும் போது இது ஃபேண்டசி, என்னால அந்த சீனை பார்க்க முடியல, சரிங்களா? அந்த ஒற்றைக்கண் வந்த இடத்துலலாம் வந்து ஃபேண்டஸியாக பார்க்க முடியல. அது வந்து அந்த வில்ல நாணயத்திர சீன்லாம் என்னால் ஃபேண்டஸியாக பார்க்க முடியல. சரி, அந்த அது போட்டோம். ஓவராலாக என்ன மெசேஜ்? இந்த ஹீரோ வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்துருக்காருன்னா, தன் கூட வரவங்கெல்லாம் செத்து போயிட்டே இருக்காங்க, அதனால் இவர் வந்து சார் கரெக்டாக சொன்னார், அவர் வந்து ஒரு செல்ஃபிஷ் லீடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு என்ன இருக்குது? நான் தெரிஞ்சது அதில் என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்களேன். 1001 ஒரு வசனமே வரும், சரிங்களா? என் பொருட்டு என் உடன் வருவர்களை நீங்கள் துன்புறுத்துவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பேசுவார் எம்ஜிஆர். இதனால் அது புரிஞ்சிக்க முடியுது, சரிங்களா? இவர் நம்ம சார் சொன்னாங்க இல்லையா, பல இடத்துல அவர் வந்து வருந்துறாருன்னு. அவர் வருந்த மாதிரி எந்த ஒரு இருக்கு, எண்டில் எல்லாமே சொல்யூஷன் இருக்குது சார். அதுக்கு ரிக்ரெட் பண்ணார். ராஜன் வரல சுற்றி எல்லாம் செத்தாங்கல்ல, அவங்களாம் அங்கங்கே போட்டு பரி பண்ணாமல் வந்தாங்க இல்லையா, ஆவிகள் சொன்னதை வச்சு அவர் சொல்லுவார் சார். கடைசி சீனில் எல்லாமே இருக்குது சார். அவங்க எல்லாரும் ப்ராப்பர் பரியல். அதே போல் இங்கே அடிச்சு இது பண்ணுற ஷூட்டர்ஸ் அவங்க எல்லாரும் ப்ராப்பராக வந்து பரியல் பண்ணுங்க, முறைப்படி அவங்கள அடக்கம் செய்யுங்க. நான் ஏற்கனவே விட்டவர்களுக்கு நான் பண்ணுற அத்தனையுமே உள்ளே இருக்குது சார். ஈ ரிக்ரெட்டட், ஈ கிவ்ஸ் சொல்யூஷன்ஸ். இல்லை சார், என்னோட பாயிண்ட் வந்து அவர் ரெக்ரெட் பண்ணாரா சீனில் இல்லை, அது இல்லை. அது எனக்கு அது ஃபீல் ஆகணும்ல, அவர் தப்பு பண்ணார், அதுக்காக அவர் ரெக்ரெட் பண்ணுறாருங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? ஓப்பனா சொல்லுங்க சார். அவர் சொல்லியிருக்காரு, நீங்க அவர் வந்து சீன்ல அப்படி சொல்லியிருக்காரு. அந்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். நம்ம பேசினதுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது
நீங்கள் என் மைண்டில் போட்டது எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆச்சு தவிர நான் பிளாங்காக போய் பார்த்தது மேபி இருந்திருக்காதோ என்னன்னு தெரியல. சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஷாட்டு சார், ஒரு சின்ன ஷாட்டு. சார் அவர் ரெக்ரெட் பண்ணுறாருங்கிறது எனக்கு அவர் ஃபீல் பண்ண வைக்கணும் சார். எனக்கு ஃபீல் பண்ண வைக்கல. அவர் ரெக்ரெட் பண்ணுறாரு, படத்தில் அவர் ரெக்ரெட் பண்ணுறாரு, எனக்கு ஃபீல் பண்ணல. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை போடும்போதும் ஐயோ அடுத்து என்ன ஆகுவாங்கிற அந்த பரபரப்பு என்கிட்ட இல்லை. ஆனஸ்ட்லி இல்லை. நீங்கள் அவங்க உட்காந்துலாம் கேளுங்க, எத்தனை பேரால் பண்ண முடியும்னு பாருங்கள். ஏன் இரண்டாவது முறை பார்க்கறதுக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படின்னா, முதல் முறையே அந்த ஒரு சலிப்பு வந்து போகுது. அதுக்கப்புறம் இல்லை என்கிட்ட, அதுக்கப்புறம் அதை பார்க்கறது என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது, என்னால் சிரிக்க முடியுது, கை தட்ட முடியுது, பார்க்க முடியுது. எதாவது ஒன்று இருக்குன்னா ரெண்டாம் முறை பார்க்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தவங்க யாராவது கேளுங்க, ரொம்ப பிரமாதமாக அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்கள கூட நீங்கள் கேட்டு பாருங்க. கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகல சார். ஆனால் ஏன்னா அது வந்து ஒரு உளவியல் படம், நல்லா வச்சுங்க. அது வந்து உளவியல் சார்ந்த படம். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு அழகியல் சார்ந்த படம், ஃபேண்டசி அழகியல் சார்ந்த படமாக அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் அந்த அழகியல் சார்ந்த விஷயம் இல்லை. எல்லாத்தையோட முக்கியமாக நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் என்ன அனுபவிச்சனோ முதல் முறை பார்க்கும்போது என்ன அனுபவிச்சனோ சத்தியமாக ரெண்டாவது முறை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சார் 1955 ஒரு படம் வந்து சார், தமிழில் 1955 குலே பகா அப்படின்னு ஒரு படம் வந்து சார். சரிங்களா? எங்கேயோ இருக்க ஒரு மலர் கொண்டு வரக்காக போவார், அப்புறம் திரும்பி வருவார் என்னன்னு தெரியாது. ஆனால் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கேயும் இதே மாதிரி சூதாட்டம் இருக்கும், அதில் போய் அவர் கூட வந்தவங்களாம் மாட்டிப்பாங்க, இவர் போய் அவரை காப்பாற்றுவார். பாருங்கள், இப்போ பாருங்கள் போயிட்டு. அது 55 வந்த படம், 72 ஆண்டுகள் ஆக போகிறது, 71 ஆண்டுகள் ஆகிடுச்சு வந்து. இப்போ போய் பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு என்ஜாய் இட். உண்டா இல்லை சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு படமும் அந்தந்த தனித்துவமான டச். இல்லை சார், அதை சொல்ல வரல சார், திரும்ப நான் சொல்கிறேன், அது நான் சொல்ல வரல. அது கூட அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர். படம் எடுக்கிறீங்க, தமிழ் சினிமா வேற, நீங்கள் வந்து என்டர்டைன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. தமிழ் சினிமா வேற, ஹாலிவுட் படங்கள்ல என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு அவங்க பெரிய ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் மெக்கனா சொல்ல இல்லையா? ஃபைமன் ஆர்மியில் இல்லையா சார்? அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படம். இன்னைக்கு இப்போ சமீபத்துல நீங்க பாக்குற ஒரு சீரியஸ் மூவில சார் ஒரு இடத்துல நம்ம ஒரு புள்ளியில் வந்து சேருவோம். நீங்கள் சொல்கிறீங்க அது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் பார்க்கக்கூடாது, ஓகே நான் பார்க்கல. அதில் ஃபேண்டசி சார்ந்த மூவின்றீங்க, அதில் ஃபேண்டசி சார்ந்த அழகியல் சார்ந்த எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன். ஓகே சரிங்களா? அது இல்லை. சரிங்களா? அதெல்லாம் போக நீங்கள் சொல்கிறாங்களே, சார் சொல்கிறாங்க இல்லையா, ஒடிசியஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரெக்ரெட் பண்ணுறாரு, பேசுகிறாரு, வசனத்தில் வருது. உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? என்னால் ஃபீல் பண்ண முடியல சார். அதாவது உங்களுடைய ஏன்னா அந்த பாத்திரம் ஒன்றும் முடியல. தப்பாக எடுத்துக்கூடாது. இல்லை இல்லை, ஒரு வார்த்தையில் நீங்கள் ஒரு எழுத்தாளர் வந்து எங்களுக்குள்ளே வருவீங்க, அந்த வார்த்தையை சிலர் படிக்காமல் கூட போவாங்க. கண்டிப்பாக அது வந்து அதாவது சார் ஒரு சின்ன ரிக்ரெட்டுக்கு அந்த வார தனியாக கட் பண்ணுவாங்க சார். நான் லீனியரில் ஆர்டரில் வந்துட்டு இருக்கு இல்லையா, அங்கே உள்ள ஆர்ஸ் போனது முடிய ஒரு இது இருக்கும் சார். அதாவது கதவுகள் திறக்குது, எல்லாம் உள்ளே போகிறாங்க, கட் ஆகிடும். திரும்ப அந்த உள்ளே நடக்கிற வார் தள்ளி பின்னால் வரும். அந்த இடத்துல தன்னை நொந்து கொண்டு அதை ரிகலெக்ட் பண்ணக்கூடிய கதாநாயகன் சார். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட் என்ன போடுவாங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து வெட்டுவாங்க, இதை வெட்டுவாங்க, பார்த்து ஒரு பொண்ணை வெட்டுறதை தடுப்பான் சார். இந்த பக்கம் தடுத்துக்கிட்டு இருப்பான், அந்த பக்கம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க சார். அவன் அப்படியே ஒரு நிமிஷம் பெயினோட பார்ப்பான், இதுதான் வெற்றியா? இதுக்காகவா நம்ம படையை திரட்டி நண்பனையெல்லாம் கூப்பிட்டு வந்து இப்படி 1000 ஷிப்போட வந்தோன்றதும் அதில் இருக்கும் சார். அந்த ஒரு 4 ஷார்ட்ஸ் வந்து அதனுடைய ஃபீல் இருக்கும், ஜஸ்டிஃபை பண்ணணும், அதை ஃபீல் பண்ணணும் சார். இல்ல சார், அதான் சொல்றேன். இது போல அங்கங்க சொல்லிருக்காரு சார், அந்த காட்சிகள் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க இல்ல சார், நான் சொல்றது திரும்ப கேளுங்களேன். உங்க சார் பாதி ஆடியன்ஸ் அவருடைய மைண்ட் செட் என்னன்னா, இவருடைய மைண்ட் செட்ல பாதி பேர் இன்ட்ரோல வெளியே போயிட்டாங்க சார். நான் இல்லன்னு சொல்லல, அதனால இவர் சொல்ற மாதிரி எல்லாரும் தூக்கி வச்சிட்டு ஆளல சார். இவர் என்ன சொல்றாரு காலையில எல்லாரும் தூக்கி வச்சிட்டு. நான் திரும்ப நான் சொல்ற பாயிண்ட் திரும்ப சொல்றேன். யாருமே பாராட்டல சார். நான் சொல்ற பாயிண்ட் திரும்ப சொல்றேன். சார் சொன்னது எல்லா காட்சிகளும் அது இருக்கு, அவர் சொல்ற எல்லா வசங்களும் இருக்கு. அது உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? அவர் அங்க இருந்து பாக்குறாரு, ஒரு பொண்ணை வெட்டுறாரு, அங்க வந்து எல்லாரும் வெட்டிட்டு இருக்காங்க, அப்படியே ஒரு பாக்குறாரு. சில காட்சிகள் வந்து எமோஷனலா காமிச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா கிளைமாக்ஸ்ல அந்த அரசியும் அந்த ஒடிசியஸும் பேசுற அந்த சீக்வென்ஸ் ரொம்ப கவிதையா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. நான் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு 500 பேர் இருந்தாங்க வச்சுங்க சார். அந்த 500 பேரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க முகபாவங்கள்லேருந்து, அவங்க உடல் அசைவுகள்லேருந்து பார்த்த வரைக்கும் யாராலையும் அவங்க கூட வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல சார். அதனோட போய் ஒன்ற முடியல சார். அதுதான் நிஜம். சரிங்களா? காட்சியில் இருக்குது, காட்சியிலே இல்லைன்னு பேசவே போகிறது இல்லையா, அது டைரக்டரோட விஷயம். ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி அவரோட சினிமேட்டிக் லிபர்ட்டி அதில் இருக்கலாம், காண்பிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அது வந்து சேரலை. அங்கே தான் கிறிஸ்டோபர் நோலன் தனியாக நிற்கிறாரு. அதுதான் சொல்கிறேன் நான். இல்லை, அதாவது சார் சொன்ன மாதிரி
கிறிஸ்டோபர் நோலன் எல்லாம் தூக்கி வச்சு இந்த படம் ஆகாவுன்னு சொல்லவே இல்லை. நான் ஃபாரின்லேயே இந்த படத்தை கண்டம் பண்ணுறாங்க, இந்தியாவிலையும் கண்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் குறைகளை இல்ல கண்டம் பண்ணது அவரே தான், படத்தை கண்டம் பண்ணது அவர் தான். இவ்வளையே தூக்கி வச்சு இப்போ கொடுத்து பாராட்டுறாங்க, யாருமே பாராட்டவில்லை. இன்னும் சொல்ல போனால் இவருடைய ப்ரீவியஸ் படத்துக்கு கிடைத்த எது கூட இவருக்கு கிடைக்கல. இவ்வளோ தான் டிஸ்டர்ஸ் டேன்னு போகிற படம். பாஸ்கரன் சார் பொறுத்தவரை அவர் வந்து என்டர்டைன்மெண்ட் பக்கம் அதிகம் இம்பார்ட்டன்ஸ். நீங்க வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரா படத்தை பார்க்கல. நான் கேட்ட கேள்வி இல்லை, நான் கேட்ட கேள்வி உங்க 2 பேர்ட்டே பதில் வரல சார். இவர் என்டர்டைன் தான், ஏன்டா வந்தோன்னு இருந்துச்சுன்னார்ல, அதுக்கு நான் கேட்ட கேள்வி ஏன் போனோம்ன்ற வார்த்தை. நான் ஏன் சார் படம் பார்க்க போவேன்? நான் வந்து ஒரு ஃபிலிம் கிராஜுவேட். எனக்கு நோலன் இந்த படத்தில் ஷார்ட் வைஸ் என்ன சொல்கிறார், கண்டென்ட்டை எப்படி மாற்றி இருக்கிறார், கண்டென்ட் அப்படியே தந்திருக்காரா, அவருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காரு, கன்வெர்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரா, ஆடியன்ஸை முறையாக ரீச் ஆகிருக்காரா, இத்த ஒரு அனலிட்டிக்கல் பர்பஸோடு என்னை போல் திரைப்படங்களில் இருக்கவங்க நாங்கள் போவோம். இவங்களை போல் எழுத்தாளர்கள் அவங்க வேறு அணுகுமுறையில் போவாங்க. ஒரு புராண கதை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு, இவர் இதில் என்ன செய்கிறார், ஐயோ இந்த இடத்துல இப்படி குளறுபடி பண்ணிட்டாரு, இங்கே நல்லா செய்திருக்காருன்ட்டு ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் இவரும் பார்ப்பார், நானும் பார்ப்பேன். நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக போயிருப்பீங்க. நீங்கள் ஆகா நோலன் படம் ஏற்கனவே பிரமாதமாக இருந்தது, இன்டர்ஸ்டெல்லர், டெனன்ட் நல்லா இருந்தது, இதுக்கு வருவோம் அப்படின்னு. அவருடைய ஒவ்வொரு படம் ஒவ்வொரு தியரி சார், இல்லைங்களா? 4 ட்ரீமை வச்சு படம் பண்ணார், 4 உள் லேயர் கதைகள் இருக்கும், யாருக்கும் புரியல. ஆனால் அது இன்னும் பேசப்பட்டுச்சு. மொமெண்டோன்னு அவருடைய படமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் சார். எப்படி லான்லினியரில் போட்டால் தான் வந்து ரஜினி படமாகவே வருது. ஸோ அவருடைய தாட்டெல்லாம் வேறு ஒன்று சார். ஆடியன்ஸ் இவ்வளோ அவருக்குள்ளே உணர்வை கொட்டுவார். ஸோ இந்த படம் வந்து 100% அப்படியே ஒரு இன்டாக்டாக ஒரு காவியம் கிடையாது சார். இதற்குள் நிறைய மைனஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இது எதுக்கு அந்த கேமராவில் எடுக்கணுன்றதே ஒரு தப்பான வாதம். தேவையே இல்லை, டிஜிட்டல் எடுக்கப்படலாம். நம்ம மொபைலில் தானே சார் பார்க்குறோம், டேப்பில் பார்க்குறோம், நமக்கு போதும் சார் இந்த கண்டென்ட்ஸ். இந்த இது நம்ம கிராண்டியர் தர ஆசைப்படல, நம்ம ஏன் அதுக்கு போகணும்? நம்ம 5000 பேர் 50,000 பேர் வச்சு பண்ணுறோமா, எடுத்துருக்கலாம். ஸோ அங்கே அவர் தவறு செய்தார். அங்கங்கே சில விஷயங்கள் அவர் தவறாக சொல்லியிருக்கார், தெரிந்த ஆடியன்ஸ்ன்னு சொல்லி சிலதை சொல்லாமல் விட்டுருக்கிறார், அங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கார். எப்படி வந்து ஒரு ஒரு பெரிய முயற்சி மணிரத்னம் எடுத்தாரோ பொன்னியின் செல்வன் அப்படின்ற எபிக் பல பேர் கிட்டேருந்து மாறி மாறி மக்கள் திலகம், நடிகர் திலகம் எல்லாருமே அதை பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை வந்து மணிரத்னம் எடுத்தப்போ பரவலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்ததோ அதுபோல தான் இந்த ஒடிசிக்கும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஹோமஸோட ஒரு மிகப்பெரிய நாவல் அது. அதை வந்து எடுக்கும்போது அதில் வந்து பல விஷயங்களில் ஒரு இயக்குனராக அவர் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கலாம். பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறாரு அவர், அதான் பிரச்சனையே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் பண்ணிருக்கலாம், கிரேட் ஃபேன் ஆஃப் பண்ணிருக்க கூடும் அப்படின்றது என்னுடைய. எனக்கு என்னென்ன கிறிஸ்டோபர் நோலன் பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல டைரக்டர் தான். இந்த முறை வந்து நிறையவே வழுக்கிட்டார். என்னன்னா அவர் வந்து அதுக்குள்ளே அவர் போன விதமும் சரியில்லை, அதை எங்களை கொண்டு போன விதமும் சரியில்லை, அந்த வெளியே வந்த விதமும் சரியில்லை ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நாம் பேசினபடி நம்ம விவாதத்தோடபடி ஒடிசியோட எல்லா பகுதிகளையும் நம்ம டச் பண்ணியிருக்கோம், எல்லா விதத்தையும் நம்ம அணுகியிருக்கோம். ஸோ படம் பார்க்குற வியூவர்ஸ்க்கே அது அவங்களோட முடிவை நம்ம விட்டுருவோம். இதில் வந்து உங்களுடைய கருத்து தான் சரி, இல்லை சாருடைய கருத்து தான் சரின்னு நான் சொல்ல வராமல் இதை தாண்டி கண்குடியாக ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா கிறிஸ்டோபர் நோலன் இந்த பர்டிகுலர் படத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் ஆகட்டும், ஸ்பீல்பர்க் ஆகட்டும், ஹாலிவுட் டைரக்டர்ஸ் இன்றைக்கு இந்தியன் ஆடியன்ஸுக்கு காட்டும் மரியாதை, அவங்க இங்கே வந்து தானே சார் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. நிச்சயமா ஒரு பக்கம் உள்ள இருக்க சுயநலம் என்னென்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுன்ற மிகப்பெரிய மார்க்கெட், அது அவங்களுக்கு டாலர்களை தேவைகள் அது இருந்தாலும் நம்மை மதித்து நம்முடைய ஆடியன்ஸை மதித்து அப்படிப்பட்ட கிரேட் டைரக்டர் உலகத்தரமான படங்கள் உருவாக்கப்படுது, படங்களை வந்து இங்கே லான்ச் பண்ணுறாங்க சர்வதேச அளவில். அதே போல் இந்த படத்தை இங்கே லான்ச் பண்ணார்ல, அதுக்கே அவருக்கு ஒரு நன்றியை, ஒரு பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய கண்கூடி. வந்து நீங்க இவ்வளவு தூரம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொல்ற மாதிரி நம்மளோட ஃபேன்ஸுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படத்தை வந்து நம்ம அவங்களுடைய பார்வையில விட்டுடுவோம் ஒடிசியை பொறுத்தவரைக்கும். ஆனா ஒடிசியில் இருக்கிற எதிர்மறையான விமர்சனங்களையும் பாஸ்கரன் சார் ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்களும் நித்யானந்தம் சாரும் ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.